ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்து ஆன்லைனில் இது வரைக்கும் விடல, இப்போ தான் ரீசெண்டாக விட்டுருக்குறாங்க. போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த போர்ட்டலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு தனி ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை இந்த பிடிஎஃப்பில் பாருங்கள். இதுதான் அந்த ஃபார்மு. இது என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இதை நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தனியாக ஒரு லிங்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அது பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் லோக்கல் விஏஓஸ் கிட்ட போயிட்டு ப்ராப்பராக சைன் வாங்கிட்டு வாங்க. சைன் வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் சைன் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட உங்கள் சிஸ்டத்தில் ப்ரோமோட் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு செகண்ட் வெப்சைட் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட ஸ்டார்டிங் அதில் என்ரோல்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். இது வந்து நான் டம்மியாக க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு பேஜ். இதில் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டினா வந்து வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் இதை நான் எம்டியாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு நம்பர் இங்கே காட்டும். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டிடும். அவங்களோட நேம் தமிழில், மெம்பர் நேம் தமிழில், நீங்கள் அட்ரஸ் மட்டும் மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட கேமரா இருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு விஏஓட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகி வந்துடும். 10 டேஸ் கழித்து நீங்கள் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆல்ரெடி கார்டு இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, கார்டு இருக்கா இல்லையா, ஆல்ரெடி முதலமைச்சர் காப்பீடு உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையா, கார்டு இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எத்தனை பேர் இருக்குங்கிறது டீட்டெயில்ஸை செக் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.